மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, அதே போல கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இவங்க மிகவும் இவங்க ரொம்ப அதிர்ஷ்டமானவர்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேஷ ராசி உன் பிறவியின் நோக்கம் புதிய பாதையை உருவாக்குவது. இன்னொன்னு, உன்னை பிறந்த நோக்கத்தை சில பேர் எந்த வயசுல நிறைவேற்றுவா தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா உன்னுடைய நோக்கம் நிறைவேறணும் இல்லையா? நீ நினைச்ச நோக்கம் நிறைவேறணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களும், உலகத்துல நிறைய கோவில்கள் இருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவோ கோவில்கள் இருக்கு, அண்டை மாநிலத்துல எல்லாம் நிறைய கோவில்கள் இருக்கு. ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. புராதன கோவில்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் தீரும் அப்படின்னா தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லயும் ரெகுலரா சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் வந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மக்களுக்காக நம்மளும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதவே இன்னைக்கு ஒரு டாபிக்கா கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. சோ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா, நம்மளோட நோக்கம் இதுதானா, இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் அதையும் நீங்க நீ கண்டிப்பா சொல்லணும். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்ல பணம் சம்பாரிச்சு நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும். எப்பயோ போயிருப்பாங்க, அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து, அது கோவிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் செய்ய முடியாததை இந்த தலைமுறையினர் எடுத்து நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வயதானவர்கள், சில பேர் அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்துல பிறந்து தற்செயலா பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும்.
இதை பத்தி தான் இன்னைக்கு இன்னைக்கு மேஷ ராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சு, வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். உங்கள் பிறவியின் நோக்கம் என்னன்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி நேர்களோட பிறவியின் நோக்கம் என்னவா இருக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, அதே போல கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இவங்க மிகவும் இவங்க ரொம்ப அதிர்ஷ்டமானவர்கள், ரொம்ப அதிர்ஷ்டம் மேஷ ராசி. ஏன்னு கேட்டா இவங்களுடைய ஆசீர்வாதம், இவங்க யாருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு நிறைய இருக்குன்னு, முதல் மிருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பூரணமா அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறவளுக்கு பூரணமாக இருக்கும். அதான் அந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு எல்லாம் இருக்கு இல்லையா, பயன்படுத்தி முதல்ல விஷயம் அது. அதே போல இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது நீ பிறந்த நோக்கம் என்ன, நீ நீ இந்த பூமியில பிறந்துட்ட, நீ படிச்சு வளர்ந்துட்ட, அடுத்த ஒரு வேலைக்கு போகணும், அடுத்தடுத்து உனக்கு சில கடமைகள்லாம் இருக்கு. நீ இந்த உலகத்தில் பிறந்து சாதாரணமாக அல்ல, உன்னால் கட்டி முடிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உன்னால சில விஷயங்கள் நடக்க வேண்டியது, சில விஷயங்கள் இருக்கு, அதை பூர்த்தி படாமல் உன்னுடைய விஷயம் உனக்கு சக்சஸ் ஆகும். அதை நீ கண்டிப்பா நீ சக்சஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கு நீ வருவ. அந்த அளவுக்கு அந்த மேஷராசிக்கு அப்படிங்கிறது உண்டு. முதல் விஷயம் இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேஷராசி உன் பிறவியின் நோக்கம் புதிய பாதையை உருவாக்குவது, மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் இவங்க முன்னாடி நின்று செய்வாங்க. மற்றவங்க தயங்குறாங்கல்ல, வேண்டாமான்ற ஒரு யோசிக்கிற இடத்துல கூட இவங்க தயக்கம் இல்லாமல் உடனே போய் அந்த இடத்துல செய்யக்கூடியவர்கள். அந்த உயர்ந்த நோக்கம், நான் செய்யறேன், என்னால முடியும், நான் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த மேஷ ராசிக்காரர்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நோக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்ந்தே தான் இருக்கும். உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் முதல்ல எனக்கு, அதாவது எலி வலையானாலும் தனி வலை வேண்டுங்கிற மாதிரி எனக்கு முதல்ல சொந்தமா ஒரு வீடு இருக்கணும். நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடு கட்ட வேண்டும், ஒரு நிலையான சொத்து உருவாக்க வேண்டும். எனக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நான் நிலையான ஒரு சொத்தை நான் ஏற்படுத்தி வைக்கணும். இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு வித்துட்டு அடுத்தது போகணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். நான் பண்ணணும்னா உடனே அதை பண்ணணும், நிலையான சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பெயரில் ஒரு தொழில் அல்லது ஏதாவது ஒரு சாதனை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. தொழில் பண்றவா கூட என்னுடைய இதுல ஒரு சாதனை இருக்கணும், கண்டிப்பா ஒரு சாதனை இருக்கணும், என் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியணும், அந்த ஒரு சாதனை இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. குடும்பத்தை உங்கள் கைகளால் உயர்த்த வேண்டும் நினைப்பாங்க. குடும்பத்தை உயர்த்த வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் அந்த மேஷராசி. மேலும் சிலருக்கு ஒரு ஆலயம் அல்லது தர்ம பணி அல்லது ஆன்மீக சேவையில் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆன்மீக பணிகள் அதிகமாக ஈடுபடுவார். கோவில் விஷயத்துல எல்லாம் போய் தன்னால்வர்கள் சொல்றா இல்லையா, இவாளே போய் கோவில்ல போய் சில தொண்டுகள் செய்யறது, கோவிலுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறது, ஒரு கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்க மைண்ட்ல ஓடும். இதை நான் செய்யறேன், இதை நான் பண்ணி உறுதி கொடுப்பா, நான் இதை நான் செஞ்சு கொடுக்குறேன், இதை நான் பண்ணித்தரேன், இதை என்னால செய்ய முடியும், இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவாளுக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கர்மா பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, அவசரமாக முடிவெடுப்பதை விட்டுவிட்டு பொறுமையுடன் ஒரு விஷயத்தை முழுமையாக நிறைவேற்றுவது உன்னுடைய கடமை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை நீ கரெக்டா பண்ணிட்டு வந்துன்னு சொன்னா லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, நீ பிறந்த நோக்கத்தை சில பேர் எந்த வயசுல நிறைவேற்றுவா தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா 35 வயசுல இருந்து அதிகபட்சம் 47 வயசுக்குள்ள
சில விஷயங்கள்லாம் வந்து சக்சஸ் பண்ணிடுவா. பிறவியின் நோக்கத்தை சக்சஸ் பண்ணிடுவா. என்ன ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா வீடு கட்டிட்டேன், ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணி குழந்தைகள், ஸோ ஓரளவுக்கு நான் செட்டில்ட் ஆகி ஓரளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவா. அந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ள வந்துருவா. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் முழுமையாக சில பேர் தன்னை இறைவனிடம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுவாமி கிட்ட நம்ம செய்யணும், வேலையை முடிச்சுட்டு வந்து அடுத்த நாங்க போனோம், அடுத்த நான் இதை செய்யணும், அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார். ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பு அவங்களுக்கு அதிகம். உங்கள் கர்மம் முடிந்து விட்டதா இல்லையா என்பது ஒரு முக்கியமாக ஒரு பணி இருக்கிறது. அதாவது உன்னுடைய நோக்கத்துல முக்கியமான ஒரு பணி இருக்கிறது. என்னன்னு, நான் தொடங்கியதை என் கையாலேயே முடிப்பேன். இதுதான் மேஷத்தின் பிறவியின் ரகசியம். அதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு விஷயம். பிறவி நோக்கமே அதுதான். நான் என்ன ஆரம்பிச்சேனோ அது என் கையாலேயே நான் முடிக்கிறேன். வேற யாரும் எனக்கு இது பண்ண வேண்டாம். நீயோ எனக்கு செய்ய நான் தானே ஆரம்பிச்சேன், நானே முடிச்சுக்கிறேன். யாரும் எனக்கு நானே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதுன்னா அவங்க இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா நீ பிறவியின் நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம், எல்லாம் பண்றோம். உன்னுடைய நோக்கம் நிறைவேறணும் இல்லையா? நீ நினைச்ச நோக்கம் நிறைவேறணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களும், உலகத்துல நிறைய கோவில்கள் இருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவோ கோவில்கள் இருக்கு, அண்டை மாநிலத்துல எல்லாம் நிறைய கோவில்கள் இருக்கு. ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும்போது மேஷ ராசிக்காரர்கள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்று, உன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் உன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும். அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு வளர்பிறையில, நல்லா ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க, வளர்பிறையில வளர்பிறையா இருக்கணும். வளர்பிறை நாள்ல கர்நாடகால இருக்கக்கூடிய விருபாக்ஷா கோவிலுக்கு போயிட்டு வரணும். விருபாக்ஷா கோவில் நீ போயிட்டு வந்த ஒரு முறை மட்டும் நீ போயிட்டு வந்தன்னு சொன்னா உன்னுடைய நோக்கம் நிறைவேறும். நீ வீடு கட்டுறதுக்கு போறிய, வீடு கட்டணுன்ற ஒரு நோக்கம் இருந்தால் நீ முடிச்சிருவேன். இடம் உன்னை கட்டி பாதியில நிக்கிறதுன்னு உன்னுடைய நோக்கம் இருந்துன்னு சொன்னா முடிச்சிருவேன். உன்னுடைய நோக்கத்திற்கு, நீ எந்த நோக்கத்துக்கு நீ பிறந்து நீ செய்யணும்னு நினைக்கிறியோ, எது உனக்கு தடங்களா இருக்கோ, நீ அந்த மண்ணை நீ மிதிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னா நல்லது. இப்ப நம்ம இங்கிருந்து சபரிமலைக்கு போறோமா, வருஷத்துல எத்தனை தடவை நம்ம சபரிமலைக்கு போறோம் வரோம், நம்மளுடைய சுவாமி தரிசனம், நம்மளோட வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டு வரோம். அது போல உன்னுடைய நோக்கம் நிறைவேற இந்த ஆலயம் சென்று வர வேண்டும். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படா நான் வெளியில வர போறேன், எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, எதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, கடன் தொல்லை ஏன் இருக்கு, திருமணம் தடையாவே இருக்கு, ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை ஏன் இன்னும் பிறக்கல, சொந்த வீடு ஏன் இன்னும் அமையல, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்தினாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை தவிர்த்து உங்க வீட்டுல ஹோமம் செய்யணும், ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.